வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் மிஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஸ்கூல் வரைக்கும் கஷ்டப்பட்டு படித்தா போதும், அப்புறம் காலேஜ் ஈஸியாக முடிச்சிடலான்னு பார்த்தோம். ஒரு வழியே காலேஜ் முடிச்சாச்சு, ஆனால் வேலை கிடைக்கல. வேலை கிடைச்சாலும் அது நமக்கு பிடிச்ச வேலையாக இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை. சரி, பிடிச்ச வேலையை கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு பார்த்தா வீட்டோட சிச்சுவேஷன், நம்மளை சுற்றி இருக்க நபர், இவர்களோட டார்ச்சர், இதெல்லாம் கடந்து தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். இந்த மைண்ட் செட்டில் நம்ம மைண்டை யார் புரிஞ்சுப்பா அப்படின்னு ஒரு அமைதியில் இருக்க உங்கள் எல்லாருக்குமே இந்த பதிவு ஒரு நல்ல மோட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். காலேஜ் முடித்த பசங்களை பார்த்து எல்லாருமே கேட்குற கேள்வி, எப்போ வேலைக்கு போக போகிறேன், எந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன், எவ்வளோ சம்பளம், கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்ணலையா, ப்ரைவேட் வேலைக்கு போக போறியா, இப்படி கேள்வி பட்டியல் நீண்டுக்கிட்டே போகுங்க. ஆனால் அந்த பசங்களும் எப்படிடா இவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுன்னு தான் பார்ப்பாங்க. இதில் ஆச்சரியம் என்னன்னா, இந்த மாதிரி கேள்வி கணைகளை வரிசலாக நம்மக்கிட்ட கேட்குறவங்களும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் தாண்டி தான் வந்திருப்பாங்க. ஆனால் நம்மள எத்தனை பேர் நம்ம கடந்து வந்த பாதைகளில் இருக்க சர்க்கிள்களை பற்றி சொல்கிறோம். எல்லாருமே தடுக்கி விடாத மாதிரி தானே காட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி பீப்புள்ஸை நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வருமானங்கிறது எவ்வளோ முக்கியம்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. வருமானம் ஈக்குவல்ட்டு மானன்னு கூட சொல்லலாம். இப்போ இதுதான் நிலைமையாக இருக்குது. ஒரு நபரை அவன் குணங்களை வச்சு கூட மதிப்பிடுறதே இல்லை. அவனோட வருமானம் என்ன, அவன் பார்க்குற வேலை என்ன, இதெல்லாம் தான் தீர்மானிக்குது. நல்ல வேலை, நல்ல ஊதியம், இது கிடைக்க எத்தனை பேர் போராடுறாங்க தெரியுமா? உதாரணத்துக்கு, கிராமத்திலேருந்து கஷ்டப்பட்டு காலேஜை முடிச்சுட்டு எப்படியாவது ஒரு நல்ல வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு குடும்பத்தோட சுமையை கொஞ்சமாவது குறைக்க முடியுமான்னு எதிர்பார்த்து போராடுற கிராமத்து பிள்ளைகள் இங்கே அதிகம். அப்படி வேலை கிடச்சி கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வேலைக்கு போனால் கூட அந்த வேலை பிடிச்ச மாதிரி இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை. நம்மளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கூட இல்லை. காரணம், அங்கே இருக்க புதிய இடங்களுக்கு நம்மளால் அடாப்ட் ஆக முடியறதில்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நமக்கு அந்த வேலைகளில் ஒரு சின்ன டவுட் ஏற்பட்டால் கூட அங்கே இருக்கவங்க கிட்ட கேட்கறதுக்கும் நமக்கு ஒரு விதமான தயக்கம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த வேலையே ஸ்ட்ரெஸ்ஸாக நினச்சி விட்டுடுறோம். அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சுது. அந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை தேட ஆரம்பிச்சிடுவோம். இந்த இடத்துல நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ண மாட்டோம். நம்ம மாற்ற வேண்டியது வேலையே இல்லை, நம்மளை தான். அப்படி வேலையை தேடும்போது பிடிச்ச வேலை கிடைக்காது. மனசில் வேற பல யோசனை ஓடிட்டு இருக்கும். கிராமத்தில் சொந்த நிலை இல்லாத அப்பா அம்மா அடமான நிலத்தில், அதுவும் ஏப்ரல் மே வெயில் காலத்தில் பயிர் உளுந்து சாகுபடி பண்ணி படுற கஷ்டத்தை நினச்சா ராத்திரி தூக்கமே வராதுங்க. சரி, எப்படியாவது ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும்னு முயற்சி பண்ணி கடைசியில் கிடைச்ச வேலைக்கு போய் ஒவ்வொரு நாளும் செய்கிற வேலை பிடிக்காம குடும்ப கஷ்டத்தை நினச்சி வேலை பார்க்குற கிராமத்து பிள்ளைகளோட மனக்கவலை சொல்ல வார்த்தையே இல்லைங்க. கிராமத்து பசங்க தான் குடும்ப கஷ்டத்தை நினைப்பாங்க. சிட்டியில் இருக்க பசங்க நாங்கள் எல்லாம் குடும்ப கஷ்டத்தை நினச்சி வேலை பார்க்கலன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்குறீங்களா? நான் அப்படி சொல்ல வரல. கிராமத்தில் இருக்கிற பசங்க உலகம் ரொம்ப சின்னது, ரொம்ப அழகானது. காலேஜ் படிக்கும் போது காலேஜுக்கு போயிட்டு வந்த பிறகு ஈவினிங் டைமில் பசங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஸ்ட்ரீட் லைட்டில் வெளிச்சத்தில் ஒரு குட்டி மீட்டிங் போடுவாங்க. அதே பொண்ணுங்கன்னா அத்தை மாமா சித்தப்பா சித்தி ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த வீட்டில் இருக்கிற அக்கா தங்கைக்கு பிடிச்ச பாசமான அண்ணனோட தம்பியோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு, அச்சோ நேரம் ஆகிட்டே அப்பா அம்மா திட்டுவாங்களேன்னு சொல்லி வேகமாக வீட்டுக்கு ஓடி வர பெண்களும். இதை மனசில் நினச்சாலே சிலருக்கு பழைய ஞாபகம் வருதில்ல. இதை ஏன் சொல்கிறேன்னா, எப்போல்லாம் மனசுக்கு கஷ்டம் வருதோ அப்போல்லாம் பழைய அழகான மகிழ்ச்சி தரக்கூடிய நினைவுகளை நினச்சா கொஞ்சம் மனவலி குறைய தானே செய்யும். வேலை கிடைக்காம மன வருத்தத்தோடு ரூமில் படுத்துட்டு இருக்கும்போது ஜென்ரல் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நைட்டு ரூமுக்கு வந்து வேலை கிடைக்கணும்னு வருத்தத்தோடு இருக்கிற நண்பனை டிஃபன் கடைக்கு அழைச்சிட்டு போய் டின்னர் வாங்கி கொடுத்து நடந்து வரும்போதே தோல் மேலே கை போட்டு, மச்சான் நான் இருக்கேன்டா, கவலைப்படாத, உனக்கு பிடிச்ச வேலைக்கு முன்னாடியை விட இப்போ அதிக தெம்போட வேலையை தேடுறா அப்படின்னு நான் இருக்கேன்னு சொல்கிற நண்பன் தாய்க்கு சமங்க. நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்தால் நமக்கு அதுவே மிகப்பெரிய வரப்பிரசாதங்க. வீட்டுக்கு போய் தன் மனைவி பிள்ளைகளின் முகத்தை பார்த்தாலே அன்னைக்கு முழுக்க அவன் பட்ட கஷ்டம் காணா போயிடும். வீட்லேயும் ஆறுதல் இல்லைன்னா இந்த மாதிரி ஆண்களோட நிலைமை கவலைக்குரியது தான். சில அப்பாக்களின் மனவேதனைக்கு மருந்தே தன் பெண் பிள்ளையோட முகம்தாங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். இத்தனை மனநிலைகளை கடந்து வேலைக்கு போனால் நம்ம வேலை பார்க்குற கம்பெனியில் பார்ஷியாலிட்டி, ஈகோ, இதை மாதிரி நிறைய சூழ்நிலைகள் வரதான் செய்யும். நம்ம இதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்கக்கூடாது. நம்ம வேலையில் மட்டுமே கவனம் செலுத்தணும், வேலைக்கு உண்மையாக இருக்கணும். இதுதான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, உன்னுடைய வேலையை நேசி, மாறா நிறுவனத்தை நேசிக்காத, அந்த நிறுவனம் எப்போ வேண்டுனாலும் உன்னை வேலையிலேருந்து தூக்கி எறியலான்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ ஒரு அழகான
தவறான கருத்து இல்லை. நம்ம வேலையை தான் நேசிக்கணுமே தவிர அங்கே இருக்க பீப்புள்ஸையோ இல்லை இந்த நிறுவனத்தில் தான் நான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற அடையாளத்தையும் நேசிக்கக்கூடாது. வேலை பார்க்குறப்ப சக ஊழியர்கள் கொலீக்ஸ் மீது கோபம் பொறாமல் வராத மாதிரி பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. இது உங்கள் வளர்ச்சிக்கு ரொம்ப முன்னேற்றமாக இருக்கும். சிலர் அவன் இவ்வளோ சம்பளம் வாங்குறான், நானும் எவனும் ஒன்றா தான் வேலைக்கு ஜாயின் பண்ணோம், ஆனால் எனக்கு குறைவான சம்பளம் அவனுக்கு அதிகமாக, இப்படி எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, வாழ்க்கை ஒவ்வொன்றும் வித்தியாசமானது. உங்களுடைய ஃப்ரெண்டு நல்லா சம்பாதிப்பார், ஆனால் மேரேஜ் ஆகாமல் மன வருத்தத்தோடு இருப்பாங்க. இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நல்ல சம்பளம், நல்ல மனைவி எல்லாமே இருக்கும், குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. இல்லைன்னா குடும்பத்தில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாருமே இந்த சூழ்நிலைகளை கடந்து வந்தவங்களாக தான் இருப்போம். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் உலகத்தில் நாம் மட்டும்தான் பிரச்சனையில் இருக்க மாதிரி ஒரு மனநிலை இருக்கும்ல, அதில் இருந்து வெளியே வாங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் இப்படி தாங்கிறது கர்மா தான் டிசைட் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு வேளை சாப்பாடை வாங்கி தானம் வேண்டுவோருக்கு அந்த சாப்பாட்டை தானமாக வழங்கி பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்த சரியான நேரத்தில் உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும். இதுதான் பிரபஞ்ச சக்தி. புத்தர் அக்செப்ட் த பெயின்னு சொல்கிறாரு. வலியை ஏற்றுக்கொள்ள பழகிக்கோங்க. ஏன்னா இங்கே சாதித்தவங்க எல்லாருமே வலியை கடந்து வந்தவங்க தான். ஃபார் எக்ஸாம்பிள், செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் முன்னாள் அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருந்தார், ஆப்ரஹாம் லிங்கன். சாதாரண ஏழை விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் தான் கர்ம வீரர் காமராஜர். வறுமையான குடும்ப சூழலில் பிறந்தவர் தான் ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களும். வாழ்க்கையை புரிதலோடு பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. வாழ்க்கையை இனிமையாக மாறும். இந்த வீடியோவை பார்த்த யங்ஸ்டர் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சாதிக்க போகிறீங்கன்னு. உங்களோட வலியையும் வேதனையும் சாதனைகளாக மாற்றுங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.